ஜில் ஜங் ஜக். இந்த படத்தோட டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த படத்தோட டைட்டில் மட்டும் கிடையாது, இந்த படமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் நேமு, அப்புறம் காஸ்டியூம்ஸு, கலர்ஸு, சினிமோட்டோகிராஃபி, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட டேரக்டரான தீரஜ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கர் ஆனவர். இந்த படத்தோட ஒன்லைன் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு சித்தார்த் கிட்ட வந்து சொல்கிறாரு, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி தான் இவரோட ப்ரொடக்ஷன், அதாவது சித்தார்த்தோட ப்ரொடக்ஷன்லேயே இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஷூட் மொத்தமாகவே 38 நாளில் தான் முடிச்சிருக்காங்க. என்னதான் இது வந்து 2015லேயே முடிச்சிருந்தாலும் 15ல் வந்து ஃப்ளட் வந்தனால கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து டிலே ஆகி 2016ல் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக நடக்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஷூட் த குருவி அப்படின்ற ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு சித்தார்த் தான் பாடி அதை தான் படத்தில் வச்சுருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் சித்தார்த் தான் சண்டை போட்டு இதை வந்து அனிருத் பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாட வச்சு அந்த வெர்ஷன் தான் நம்ம இன்றைக்கி வந்து கேட்டுட்ருக்கோம். ஆனால் சித்தார்த் பாடினது இருக்குது, எப்போயாவது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சித்தார்த் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இப்போது 10 years ஆஃப் ஜில் ஜங் ஜக் வரும்ல, அதுக்கு கூட இது வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்.